வார கடைசி ஆனாலே என்ன சமைக்கிறது அப்படிங்கிறது தான் மைண்டுக்குள்ளே ஓடிட்டே இருக்கும். வீட்லயே எல்லா ஐட்டம் தீந்துரும். சரி நம்ம தோட்டத்தில போய் பார்க்கலான்னு பார்க்கும்போது, இந்த சுக்குட்டி கீரை காய் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் சுக்குட்டி கீரை இருந்துச்சு. அப்புறம் 2, 3 தக்காளி தான் இருந்துச்சு. அதுவும் நேத்தே பறிச்சுட்டேன். அதனால கொஞ்சமா சுக்குட்டி காய் மட்டும் பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கொஞ்சம் அளவுக்கு பறிச்சுட்டேன். ஏன்னா ஒரு ஒரு நேரம் இல்ல நைட்டு வரைக்கும் இருந்தா மட்டும் போதும் அப்படின்னு சொல்லிட்டு. இங்க பாருங்களேன் எவ்வளோ காய் பறிச்சிருக்கோம் அப்படின்ட்டு. அப்புறம் தளன்னு இருந்த சுக்குட்டி கீரையும் பறிச்சுட்டோம். இன்னைக்கு காலையில வந்து லைட்டா மழை பெஞ்சுச்சு. அதனால செடிகள்லாம் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷா இருக்கிற மாரி இருந்துச்சு. அதனால கொஞ்சம் கொழுந்தா பார்த்து பறிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி சுக்குட்டி கீரைய பறிச்சாச்சு. நான் வாரம் சுக்குட்டி கீரை பொரியல் பண்ணிருவேன். ஏன்னா வயிற்று புண்ணுக்கு, வாய் புண்ணுக்கு, அப்புறம் நம்மளோட வயிற்றுக்கு ரொம்ப நல்லது. ஸோ அதனால எப்பவுமே அடிக்கடி பண்ணிருவேன். அதுவும் சாப்பிடறக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். அப்புறம் தக்காளியும் இல்ல, ஒரே ஒரு தக்காளி இருந்துச்சு. அதனால இந்த குட்டி குட்டி தக்காளிகள போட்டு எப்படியாவது மேட்ச் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லி குட்டி குட்டி தக்காளியும் பறிச்சாச்சு. இன்னைக்கு வந்து ஒரு கலர்ஃபுல்லான அறுவடை பாருங்க. பச்சை கலர், மஞ்சள் கலர் எல்லா கலரும் கலந்த மாதிரி. அதுக்கப்புறம் அரைச்சு ஊத்தி ஒரு குழம்பையும் ரெடி பண்ணியாச்சு.